வணக்கம். உங்களுக்கு 7.5 சனி நடக்கலாம், அஷ்டமத்து சனி நடக்கலாம், அல்லது ராகு கேது தோஷம் இருக்கலாம். எல்லா ஜாதகத்துக்கும் இந்த பரிகாரம் பொருந்தும். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். ஒரே ஒரு சிம்பிள் டெக்னிக், புறம் பேசாமல் இருங்க. அடுத்தவங்கள பற்றி இழித்து பழித்து மட்டமாக பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் யூகமாக நீங்களாக கற்பனையில் ஒன்று சொல்லாதீங்க. அடுத்தவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். குறை பேசாமல் இருங்க. வாயை திறந்தால் மனிதர்கள் குறை சொல்லும் பெட்டியாக இருக்காங்க. அது மாதிரி குறை சொல்லாதீங்க. எப்போவுமே வாழ்க்கையில் நிறைவானதை பாசிட்டிவ் சைடை பாருங்கள் ஒருத்தங்கக்கிட்ட. அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். எல்லா விதமான மங்களகரமான விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். முதல்ல ஒரு 15 நாள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதனால் எப்போவுமே இதை நீங்கள் கடைப்பிடிங்க. ஆனால் இன்றைக்கி 3 விதமான மனிதர்களை பார்க்க முடியுது. ஒன்று, அவங்க நல்ல உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள், பாசிட்டிவான ஆள். ரெண்டாவது, யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க, யாருக்கும் தீங்கும் செய்ய மாட்டாங்க. அது 2வது நிலை மனிதர்கள். 3வது மனிதர்கள், எப்போ பார்த்தாலும் யாருக்கும் உதவிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது, உதவி செய்ய மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது, புறம் பேசுறது, அடுத்தவங்கள இன்சல்ட் பண்ணுறது, அடுத்தவங்க செய்கிற வேலையை அதை கிண்டல் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறது, நோகடிக்கிறது, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்கிறது, அதை பிழப்பாக வச்சுருப்பாங்க. இந்த 3 ரகத்தில் நம்ம முதல் ரகத்தில் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 2வது ரகத்துலையாவது இருக்கணும். அந்த 3வது பர்சனாக நம்ம இருக்கவே கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம இன்றைக்கே மாற்றிக்குவோம். ஏன்னா கர்ம விதிப்படி நம்ம ஒரு அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறோன்னா 100 மடங்கு நமக்கு தான் கெடுதல் நடக்கும். அது உண்மை. யாருக்கெல்லாம் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ உங்களை இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு அதை நம்ம இல்லாமல் பண்ணியிருக்கோம். நம்ம நிம்மதி இல்லைன்னா அடுத்தவங்கள அவ்வளோ காயப்படுத்தியிருக்கோம், அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம். பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். நம்ம அவங்களுக்கு மனக்கண்ணில் நினச்சி நம்ம யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்தோமோ அவங்களுக்கு நினச்சி மன்னிப்பு நமக்குள்ளே கேட்போம். அதே மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்தவங்களையும் நம்ம மன்னிச்சிடுவோம். இது மன்னிப்பு நமக்குள்ளே மன்னிக்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு மாற்றம் நடக்கும், நமக்கும் ஒரு நல்ல விதமான மாற்றம் நடக்கும். அதனால் மன்னிப்பு கேளுங்க. மனசுக்குள்ளே முடிஞ்சால் நேரடியாக போய் கேட்குறது அது ரொம்ப நல்ல விஷயம். உங்களை கஷ்டப்படுத்தினவங்களையும் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டு ஏற்றுக்கும் போது எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.